சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தங்கள் மீது தாங்களே கருணை காட்ட வேண்டும். படிப்பில் தீவிரமாக முன்னேறிச் செல்லுங்கள். எந்த ஒரு விகர்மத்தையும் கூட செய்து தங்களது ரிஜிஸ்டரை என்றால் பதிவேட்டினை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் கண்கள் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். சரீரத்தை பார்ப்பதால்தான் கர்ம இந்திரியங்களில் சஞ்சலத்தன்மை வருகிறது. நினைவு யாத்திரை மீது முழுமையான கவனம் கொடுங்கள். எல்லையில்லாத விஷயங்கள் இவருக்கு, அதாவது சிவபாபாவிற்கு எவ்வளவு ஏராளமான குழந்தைகள் இருப்பார்கள். எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இதுவும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் மறக்கக்கூடாது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆவார். இப்பொழுது உங்களது புத்தியின் பூட்டு திறந்துள்ளது. நாடகப்படி யார் நல்ல முறையில் படிப்பார்களோ, கற்பிப்பார்களோ, தந்தைக்கு உதவியாளர் ஆவார்களோ, ஒவ்வொரு நிலையிலும் அவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள். எல்லையில்லாத மாணவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். தன்னிடம் அடிக்கடி இந்த தவறுகள் ஏற்படுகின்றன, விகர்மம் ஆகிறது என்பதை புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும். நினைவில்தான் உழைப்பு உள்ளது. தன்னை ஆத்ம அபிமானியாக உணர வேண்டி உள்ளது. ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் நிரம்புகிறது. சிவபாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கட்டும். அவர் தந்தையும் ஆவார், ஆசிரியர் மற்றும் குருவும் ஆவார். சிவபாபா ஞானக்கடல் நமக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் திரிகாலதரிசி ஆகி உள்ளீர்கள். ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆத்மா அழியாதது ஆகும். ஆத்மாக்களின் தந்தையும் அழிவில்லாதவர் ஆவார். சத்யுகத்தில் உள்ள ஒரே ஒரு சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயமாகும். தந்தையும் ஒருவர், சொர்க்கமும் ஒன்றுதான். இப்பொழுது சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற தைரியம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. இன்னும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகவில்லை. ஆம், பிரஜைகள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த தந்தை நம்மை ராஜ திலகம் பெறுவதற்கு உரிமை உடையவர்களாக ஆக்கி மற்ற அனைத்தையும் விநாசம் செய்வித்து விடுகிறார். இயற்கை சேதங்கள் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளன. இப்படியெல்லாம் ஆகாமல் உலகத்தின் விநாசம் ஏற்பட முடியாது. இப்பொழுது உங்களுடைய பரீட்சை மிகவும் நெருக்கத்தில் உள்ளது என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தைச் சுற்றி வந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் உங்களது ஆத்மா தேவதை ஆகிக் கொண்டிருக்கிறது. சிறிய ஆத்மாவிற்குள் 84 பிறவிகள் பதிவாகி உள்ளது. இது அனாதி அவினாஷி நாடகமாகும். எப்பொழுது ஆரம்பமாகியது, எப்பொழுது முடியப் போகிறது என்பதை கூற முடியாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பாபாவின் அன்பு குழந்தை. பாபாவின் அன்பு எனக்கு வாழ்வின் ஆதாரம். நான் பாபாவின் அன்பில் சதா நிலை கொண்டுள்ளேன். தூய்மையின் சக்தியால் என் மனம் அமைதியாகிறது. ஞானத்தின் ஒளியால் என் அறிவு தெளிவாகிறது. பாபாவின் நினைவால் என் உள்ளம் உறுதியடைகிறது. நான் எப்போதும் பாபாவின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் ஒவ்வொரு எண்ணமும் பாபாவுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. சதா பாபாவின் அன்பில் நிலை கொண்டுள்ளது. நான் பாபாவின் நினைவில் மூழ்கியுள்ளேன். அதுவே எனக்கு சக்தி. பாபாவின் வரதானம் எனக்கு தெய்வீக சக்திகளை அளிக்கிறது. நான் ஆனந்தத்தின் சாகரத்தில் மூழ்குகிறேன். ஆத்மா பாபாவின் ஆசீர்வாதத்தால் பேரின்பத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சி என் இயல்பான நிலையாக உள்ளது. பாபா எனக்கு நித்திய சந்தோஷத்தை அளிக்கிறார். பாபாவின் வரதானம் எனக்கு பூரண ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆத்மா பாபாவின் ஒளிக்கண்ணாடியாக உள்ளது. நான் பாபாவின் ஆசீர்வாதத்தால் பரிபூரண நிலையை அடைகிறேன். நான் அகங்காரமற்றவன், விகாரமற்றவன். பாபாவின் அன்பே என் பரிபூரணத்திற்கான காரணம். நான் பாபாவோடு ஒன்றிணைந்துள்ளேன். நான் சாந்தி, ஆனந்தம், பேரின்பம் ஆகியவற்றின் உருவமாக இருக்கிறேன். நான் பாபாவின் சேவாதாரி. உண்மையான சேவை என்னை உயர்த்துகிறது. என் பாவனை சகோதர ஆத்மாக்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. பாபாவின் ஆசீர்வாதம் எனக்கு உண்மையான சேவை சக்தியை அளிக்கிறது. நான் பாபாவின் கருவியாக சேவையைச் செய்கிறேன். நான் பாபாவின் வரதானத்தை சேவையில் பயன்படுத்துகிறேன்.
சகோதர ஆத்மாக்களை ஒளியால் நிரப்புகிறேன். அன்பு அவர்கள் மனதை உயர்த்துகிறது. ஞானம் அவர்கள் அறிவைத் தெளிவாக்குகிறது. தூய்மை அவர்கள் வாழ்வை மாற்றுகிறது. சக்தி அவர்கள் சுயநம்பிக்கையை வளர்க்கிறது. ஆனந்தம் அவர்கள் துயரத்தை அகற்றுகிறது. மௌனம் அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக ஒலிக்கிறது. நான் உலகிற்கு ஆன்மீக ஒளியை கொடுக்கிறேன். என் சேவை அனைவருக்கும் தெய்வீக சக்தியை அளிக்கிறது. அனைவருக்கும் பேரானந்தம் அளிக்கிறது. அமைதியை அளிக்கிறது. தூய்மையை அளிக்கிறது. சேவை அனைவருக்கும் அன்பை அளிக்கிறது. என் பாவனை அவர்கள் மனதை உறுதியடையச் செய்கிறது. நான் உண்மையான தெய்வீக சேவாதாரி. என் சேவை அனைவருக்கும் தூய்மை அளிக்கிறது. அனைவருக்கும் அன்பை ஊற்றுகிறது. நான் பாபாவின் அன்பில் நிலைகொண்ட உண்மையான சேவாதாரி. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.